ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெறும் 4 ஹெல்த்தி பொருள் வச்சு ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆர் டெய்லி ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலுமே வச்சுக்கலாம். வெறும் அந்த 4 பொருள் என்னென்னா, இந்த 4 சீட்ஸ் தான். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரை யார் வேணாலுமே இது சாப்பிடலாம். அவ்வளோ நல்லது. ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன். அப்புறம் வாட்டர்மெலான் சீட்ஸு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் வெள்ளை எள்ளு. இந்த 4 தான். இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூனு எல்லாமே. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பேரிச்சம்பழம், பிஸ்தாவுமே ஆட் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், நல்லது தான். அப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சீட்ஸாக போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும். வறுத்திங்கன்னா அந்த இது வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். அப்புறம் இந்த எல்லாமே போட்டுட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிக்கணும். அப்புறம் இதெல்லாமே அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் இந்த பவுடராகவுமே ஒரு கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா லட்டு மாதிரி வேணும்னாலுமே நீங்கள் அது பிடிச்சி வச்சுக்கலாம். அது உங்களோட இது தான். நான் லட்டு மாதிரி தான் நாங்கள் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். யார் வேணாலுமே சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆனால் கண்டிப்பாக வீட்டில் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்ஸுக்கு பேரிச்சம்பழம் போடுறனால உங்களுக்கு ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை.